ஓம் கால பைரவரே போற்றி போற்றி. ஓம் கால பைரவரே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த இனிமையான நாளில் உன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைத்து உனக்கு வரம் தர உன்னுடைய கால பைரவர் உன் வீடு தேடி வந்துள்ளேன். நான் சொல்வதை முழுமையாக கேட்பாயா என் பிள்ளையே? நான் எப்பொழுதும் உன் கூடவே இருக்கின்றேன். நான் எப்பொழுதும் உன்னை கண்காணித்துக் கொண்டேதான் இருக்கின்றேன் என்று சொன்னதற்கு நீ நம்பவில்லைதானே என் பிள்ளையே? நேற்று ஏன் இவ்வளவு குழப்பமாக இருந்தாய்? எதையும் யோசிக்காமல் உன்னையே நீ மறந்து இருந்தாய். சரிதானே என் பிள்ளையே? நீ ஏன் எல்லாவற்றையும் உன்னுடைய தலையில் வைத்துக் கொள்கிறாய்? ஏன் அதை உன் தகப்பன் உன் வழிகளை நான் தாங்க மாட்டேனா என்ன? உன்னுடைய கஷ்ட காலம், வேதனை காலம், துன்ப காலம் அனைத்தும் இன்றோடு முடிவடைய போகிறது என் பிள்ளையே. கவலை கொள்ளாதே, இனி அனைத்தும் உனக்கு மாறப்போகிறது. இன்றோடு உனக்கு அனைத்து பிரச்சனைகளும் முடியும். இனி உன்னுடைய வாழ்க்கையில் சூரியோதயம்தான். சந்தோஷமாக இதை முழுமையாக கேள் என் தங்கமே. ஒவ்வொரு நாள் விடியலிலும் நீ ஏதாவது ஒரு யோசனையுடனும் இதை எப்படி சமாளிக்கப் போகிறோம் என்ற சிந்தனையுடனும் என்ற எண்ணத்தோடுதான் நீ கண்விழிக்கின்றாய். ஆனால் இனி வரும் விடியல் உனக்கான விடியலாக அமையப் போகிறது. சந்தோஷமான விடியலாக அமையப் போகிறது. நீ உன்னுடைய வாழ்க்கையில் எடுக்கும் முடிவுதான் நீ யார் என்பதை தீர்மானிக்கப் போகிறது. அதுவே உன்னுடைய வாழ்க்கையையும் தீர்மானிக்கும். ஒரு மனிதனுடைய வாழ்வும் தாழ்வும், உயர்வும் மேன்மையும், வெற்றியும் தோல்வியும் அவனுடைய நாவில்தான் குடியிருக்கின்றது. அந்த நாவிலிருந்து வரும் வார்த்தைகளை வைத்தே மற்றவர்கள் உன்னை எடை போடுகிறார்கள். ஒருவரிடம் நட்பு கொள்வதும், பகைமை கொள்வதும், உயர்வான மதிப்பு கொள்வதும், இகழ்ச்சி அடைவதும் கூட இந்த நாவினால்தான் வருகிறது. அதனால்தான் ஒரு முறை பேசுவதற்கு முன் பல முறை யோசனை செய் என்று சொல்கிறார்கள். எதை கொட்டினாலும் அள்ளிவிடலாம் என் தங்கமே. ஆனால் வார்த்தைகளை கொட்டினால் மட்டும் அள்ள முடியாது. வில்லில் இருந்து சென்ற அம்பும் வாயிலிருந்து சென்ற சொல்லும் இலக்கை தாக்காமல் விடாது. அதை திரும்ப பெறவும் முடியாது. தீயினால் சுட்டால் கூட அந்த புண் ஆறிவிடும். ஆனால் நாவினால் சுட்டால் அது ஆறவே ஆறாது. சொல்லாத சொல்லுக்கு நீ முதலாளி, சொன்ன சொல் உனக்கு முதலாளி. இப்படி பல விஷயங்கள் சொல்லை பற்றி இருக்கின்றது. எனவே எதை பற்றி பேசுவதற்கு முன்பும் நிதானம் தேவை. நாம் பேசுவதற்கு மட்டும்தான் நிதானம் தேவை என்பது இல்லை. பிறர் பேசுவதையும் நிதானமாக கேட்க கற்றுக்கொள்ள வேண்டும். இதோ என் பிள்ளை என் பேச்சை நிதானமாக கேட்கின்றதே, அதே போலத்தான் உனக்கு அந்த நிதானமும் பொறுமையும் பரிசாக நான் உனக்கு அளிக்கப் போகிறேன் என் பிள்ளையே. என்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் கவலைகள் மட்டுமே என்னை சூழ்ந்துள்ளது. கண்ணீரை மட்டுமே நான் தினமும் அனுபவிக்கிறேன். சந்தோஷம் என்ற சொல்லிற்கே என்னுடைய வாழ்க்கையில் இடமில்லாமல் போய்விட்டது என்று என் குழந்தை நீ எப்பொழுதும் புலம்பிக் கொண்டே இருக்கின்றாய் அல்லவா? இனி உன் வாழ்க்கை முழுவதும் மிகுந்த மகிழ்ச்சியுடனும் சந்தோஷமாகவும் நீ இருப்பாய். கஷ்டம் தரும் நிகழ்வுகளையெல்லாம் உடைத்து சுக்கு நூறாய் தகர்த்து உன்னை உனக்கே புதிதாக தோன்ற வைக்கப் போகிறேன் என் தங்கமே. புதிய வாழ்க்கையை புது புத்துணர்ச்சியுடன் நல்ல வாழ்க்கையை நீ பெறுவாய். வெற்றி என்ற சொல்லை மட்டுமே நீ எதிர்நோக்கப் போகின்றாய். உன்னுடைய எதிர்கால வாழ்க்கையில் சில சோதனைகள் நீ மூழ்கும் அளவிற்கு இருக்கும். அதனால் நீ மூழ்க மாட்டாய். உன் கைகளை எந்த இடத்தில் இருந்தாலும் நான் அதை பிடித்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய பரிபூர்ண அன்பும் ஆசீர்வாதமும் எப்பொழுதும் உனக்கு இருக்கும். கஷ்டங்கள் தீரும் முன்னரே என் அப்பாவே என்னை கைவிட்டு விட்டார் என்று காப்பாற்ற இனி யார் இருக்கிறார்கள் என்று எண்ணி நீ கவலை கொண்டிருக்கின்றாய். எந்த நிலையிலும் என் பக்தனுக்கு எந்த சோதனைகளும் வரவிடாமல் நான் காப்பாற்றுவேன் என் தங்கமே. கவலை கொள்ளாதே என் தங்கமே. நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதைவிட பல மடங்கு சந்தோஷத்தை அனுபவிக்க போகிறாய். உன்னுடைய வாழ்க்கையில் முன்னோக்கி மகிழ்ச்சியாக செல்லும் காலம் வந்துவிட்டது. இத்தனை நாட்களாக நீ எதற்காக காத்திருந்தாயோ
அது உன் வாயிற்கதவை தட்டப்போகிறது. என் அப்பா எனக்கு எதுவும் செய்யவில்லை என்று நீ கதறி அழுத நாட்கள் அனைத்தும் முடிவுக்கு வரப்போகிறது. இனி ஆனந்தமான காலம் உனக்காக காத்திருக்கிறது. நீ எதிர்பாராத நேரத்தில் உனக்கு ஒரு திடீர் மாற்றம் நிகழப்போகிறது. அனைத்தையும் சந்தோஷமாக எதிர்பார்த்து காத்து கொண்டிரு என் தங்கமே. ஆறுதலும் வேண்டாம், பாசமும் வேண்டாம், எதுவுமே வேண்டாம். இதில் எதுவுமே உண்மை இல்லை. காத்து காத்து மனம் நொந்து நொந்து மனம் பாறையாக மாறிவிட்டது. தனித்திருக்கவே நான் விரும்புகின்றேன், தனியாக இருக்கவே நான் விரும்புகின்றேன். நான் ஆசைப்பட்ட மாதிரி என்னுடைய வாழ்க்கை அமையவில்லை. எப்படியெல்லாமோ வாழ வேண்டும் என்று நினைத்த எனக்கு எப்படியாவது வாழ்ந்தால் போதும் என்ற சூழ்நிலைக்கு இந்த வாழ்க்கை என்னை தள்ளிவிட்டது என்று புலம்பிக் கொண்டிருக்கின்றாய். வாழ்க்கையில் உன்னை நீயே ஏமாற்றிக் கொண்டிருக்கும் ஒரு விஷயம், நீ பாசம் வைத்திருக்கும் அனைவரும் உன்மேலும் பாசம் வைத்திருக்கிறார்கள் என்று நம்பி கற்பனை கொள்வதே. ஏனென்றால் அது எனக்கே நடக்காத ஒன்று. தாராளமாக பிறர் மீது அன்பு வை என் தங்கமே, ஆனால் அதை திரும்ப ஒரு நாளும் எதிர்பார்க்காதே. இங்கு அனைவரும் அவரவரின் சுயநலத்திற்காக மட்டுமே இந்த வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நீ இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால் யார் மீதும் அளவு கடந்த அன்போ பாசமோ வைக்க வேண்டாம். அப்படி பாசம் வைத்து விட்டாலும் ஆனால் திரும்பவும் அவர்களிடமிருந்து அந்த பாசத்தை எதிர்பார்க்க கூடாது. அப்படி எதிர்பார்த்தால் கடைசியில் உனக்கு ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சும். வாழ்க்கை என்னும் தேடலில் உன்னுடைய தரத்தை நீ எந்த அளவிற்கு உயர்த்தியுள்ளாய் என்பதை உனக்கு நான் உணர்த்துகிறேன் என் தங்கமே. வாழ்க்கையில் நிம்மதி, அன்பு என்ற இரண்டும் தான் இப்பொழுதைய காலத்தில் அத்தியாவசிய தேவையாக உள்ளது. நீயாக இரு பிள்ளையே. ஒருபொழுதும் யாருக்காகவும் உன்னை மாற்றிக்கொள்ளாதே. உன்னிடம் அன்பு செலுத்துபவர்களிடம் அன்பாக இரு, ஆனால் அடிமையாகி விடாதே. யாரையும் துச்சமாக மதித்து தூக்கி எறிந்து பேசிவிடாதே என் தங்கமே. அவர்களும் உன்னை போன்று சக மனிதர்கள்தான். எல்லோருக்கும் நல்லதே நினை, நல்லதே செய், உனக்கும் நல்லதாகவே நடக்கும். எண்ணம் போல் வாழ்க்கை. வாழ்க வளமுடன். ஓம் கால பைரவரே போற்றி போற்றி. ஓம் கால பைரவரே போற்றி போற்றி.